இப்போ புற்றுநோய்க்கான தடுப்பூசி கண்டறியப்பட்டிருக்கிறதா ரஷ்யா இப்ப அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு வெளிவந்ததிலிருந்தே மக்கள் கிட்ட நிறைய எதிர்பார்ப்பும் நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு. இப்போ இந்த தடுப்பூசி புற்றுநோய் சிகிச்சைக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது இப்ப சமீப காலத்துல புற்றுநோய் சிகிச்சையை பொறுத்த மட்டும் அடிப்படையா ஏன் புற்றுநோய் வருது, பல ஆபத்து காரணிகள் இருந்தாலும் எல்லோருக்கும் வருவதில்லை அப்படின்னு சொன்னா அந்த தனிப்பட்ட மனிதருடைய தடுப்பு சக்தியை சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை. அதாவது நம்ம புற்றுநோய் வேக்சின் என்று சொல்லும்போது பொதுவாக பொதுமக்கள் நினைப்பதனால் வேக்சின் என்பது ஒரு நோயை தடுப்பதற்காக. ஆனால் இந்த புற்றுநோய் வேக்சினை பொறுத்த மட்டும் அது புற்றுநோய் வந்த நோயாளிகளுக்கு ஒரு சிகிச்சை முறை. சிகிச்சை முறை என்றால் அவர்களுடைய தடுப்பு சக்தி சரியாக வேலை செய்யாமல் இருப்பதனால் அதனை வீரியம் கூட்டி அதன் மூலமாக அவர்களுடைய அந்த புற்றுநோயை குறைப்பது. அதுதான் இது அடிப்படை. இதற்கு பல வழிமுறைகள் இப்போது ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த அறிக்கையை பார்த்த மட்டில் எனக்கு தெரிந்தது, நோயாளியுடைய புற்றுநோய் இருந்து சதை எடுத்து அதை பரிசோதனை கூடத்தில் அந்த தடுப்பு சக்தி சார்ந்த அணுக்களை எடுத்து அதற்கு வீரியம் கூட்டி அதை மறுபடியும் நோயாளியிடமே செலுத்த வேண்டும். அதன் மூலம் அந்த நோயை குறைக்கலாம். இதுபோன்ற அணுகுமுறைகள் வேறு வழிகளும் இருக்கின்றன. ஒரு வைரஸ் கிருமியை உபயோகித்து வைரஸ் அந்த புற்றுநோய் அணுக்களை உட்கொண்டு அது வெடிக்கும் போது அந்த வைரஸினால் வரும் அந்த தடுப்பு சக்தியுடைய சக்திகள் அந்த புற்றுநோயை அழிக்கும். அது ஒரு வழிமுறை. அல்லது அந்த தடுப்பு சக்தி சார்ந்த அணுக்களை வீரிய கூட்டி கொடுப்பது. இது அவர்கள் கொடுத்த அறிக்கையில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா ஒரு விலங்குகளில் அல்லது பரிசோதனை கூடத்தில் அணுக்கள் தான் பரிசோதனை பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அதனால உண்மையான மக்களிடம் நோயாளிகளிடம் செலுத்தி என்ன ஆகும் என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போ இது அடுத்த ஆண்டு முதல் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்போ நீங்க சொன்னீங்க இன்னும் மக்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டதான்னு தெரியலன்னு. சோ அதை பத்தி ஏதாவது டீடைல்டா அதுல ரிப்போர்ட்ல இருக்கா சார்? அது என்னை பொறுத்த மட்டும் அந்த அறிக்கையிலேயே ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஒரு வாரத்தில் அடுத்த வருஷம் வருது. அடுத்த வருஷமே நோயாளிகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறார்கள். அதே சமயத்தில் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ், அதாவது விலங்குகள் மட்டும்தான் பரிசோதனை செய்தது போல் பேசுகிறார்கள். அப்ப எப்படி உடனே அதை நோயாளிகளுக்கு கொடுக்க முடியும்? அல்லது அது ஒரு ட்ரையல் அந்த அடிப்படையில் கொடுக்கிறார்களா என்று சரியாக திட்டவட்டமாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் விலங்கு பரிசோதனை முடிஞ்சிருக்கிறது என்றால் நேரடியாக பொதுமக்களுக்கு கொடுப்பது ஒரு ஆபத்துகரமான செயல். முதலில் இந்த ட்ரையல் மூலமாக கண்காணித்து எந்த மாதிரி நோயாளிகளுக்கு கொடுக்கலாம், எந்த அளவுக்கு கொடுக்கலாம், அதனுடைய பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கின்றன என்பதையெல்லாம் சரியாக அளவு பார்த்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகுதான் அதற்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். நிறைய புற்றுநோய் தடுப்புக்கான சிகிச்சைகளுக்கான நிறைய ரிசர்ச் எல்லா பக்கம் நடக்குது. இப்ப ஏற்கனவே நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு. சோ அதற்கும் இப்ப வந்திருக்க இந்த ரஷ்யா அறிவிச்சிருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன சார்? நான் சொன்னதுல ஏதாவது ஒரு அணுகுமுறையில தான் இருக்கும். அதனால எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கிறது. அதாவது திட்டவட்டமா குணப்படுத்தலாம் என்றது போல் பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்த மாதிரி அறிக்கையும் விடவில்லை. என்னால் ப்ரீ கிளினிக்கல் சொல்கிறார்கள். சில போது என்னவென்றால் இந்த பரிசோதனை கூடத்தில் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள் உண்மையான நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது அதே அளவுக்கு வேலை செய்யாது. இது போன்ற பல அனுபவங்கள் பல மருந்துகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனால் என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு விளம்பரத்துக்காக சொன்ன மாதிரி தான் தெரியுதே தவிர தற்போது அதனுடைய ஆதாரமாக சொன்ன மாதிரி தெரியல. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப இந்த புற்றுநோய் சிகிச்சை இந்த மருந்துகள் இது ரிசர்ச்ல இந்தியா எந்த அளவுக்கு பிளே பண்ணது? இந்தியாவோட இது என்னவா இருக்கு சார்? அதாவது இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பரிசோதனை கூடத்தில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சி, கிளினிக்கல் ட்ரையல் உண்மையான நோயாளிகள் கிடைக்கக்கூடிய ஆராய்ச்சி ரெண்டு விதமாக இருக்கிறது. இந்த இரண்டாவது விதமான ஆராய்ச்சி பல நோய்கள் புற்றுநோய் உட்பட நம்ம நாட்டில் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அந்த ஏற்கனவே சொன்ன அந்த பரிசோதனை கூட ஆராய்ச்சிகள் அந்த அளவுக்கு நடைபெறுவதில்லை. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதற்கு இந்த பைனான்சியல் சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்லை. இதற்கெல்லாம் நிறைய செலவாகும். வெளிநாடுகளில் பல மருந்து கம்பெனிகளோ அல்லது வேறு மூலமாகவோ அரசாங்கமோ கூட இந்த மாதிரி ஆராய்ச்சியை வளர்க்கிறது. இன்னும் நாம் அந்த கட்டத்திற்கு இதில் புற்றுநோயை பொறுத்த மட்டும் வரவில்லை. இப்ப இந்த அறிவிப்பை இன்னும் எவ்வளவு நாட்கள்ல இப்ப நீங்க அடுத்த கட்டமா மனிதர்களுக்கு பரிசோதிச்சு இது எப்போ ஒரு பயன்பாட்டிற்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது நான் சொன்ன மாதிரி இனிமேல் தான் அதை மனித ஆராய்ச்சி செய்யப்படுகிறார்கள் என்றால் ஒரு சராசரியாக சொன்னால்
குறைந்த வருடம் ஒரு 2 வருடங்களாவது பிடிக்கும் என்பதுதான் என்னுடைய அனுமானம். இதுல பர்டிகுலரா எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? அப்புறம் இது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடியதா இல்ல முன்னாடியே பயன்படுத்தக்கூடியதா, அது ஏதாவது டீட்டெயில் இருக்கா? இதுவரைக்கும் வந்த ஆராய்ச்சி எல்லாமே பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுப்பதுதான். அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தால் இதுவும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நினைக்கிறேன். நோயின் கட்டத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் இப்பொழுதே பூர்ணமாக குணமளிக்கக்கூடிய பல சிகிச்சைகள் இருக்கின்றன. அதனால் இது கொஞ்சம் வளர்ந்த கட்டத்தில் இருக்கும் நோய்க்கு தான் என்று தான் நான் நினைக்கிறேன்.